ஹாய் எவ்ரிவன், ஐம் தனுஷ் பிரியா ஃப்ரம் விஸ்டாடெக். இனிஷியல் ஸ்டேஜில் கோடிங் பண்ணும்போது நானுமே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். லைக் ஏன் கிளாஸஸ் க்ரியேட் பண்ணணும், ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணணும், ஏன் நான் கோடே எழுதாத லைனில் எரர் வருது. அதே மாதிரி ஐ டோன்ட் ஈவன் வாண்ட் டு ஸ்டார்ட் வித் ஜிஎஸ்ஏஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரகிளிங் ப்ராசஸ்க்கு அப்புறமா ஐ லேர்ன் ஓவர் த இயர்ஸ் அண்ட் இப்போது நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஜேர்னியில் இந்த லேர்னிங் ப்ராசஸை நான் கொஞ்சம் ஈஸியாக மாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். அதை தான் நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ண போகிறேன். கோடிங்கும் ஜஸ்ட் லைக் மேக்கிங் அ பிரியாணி. நம்மளால் எப்படி டே 1 அன்னைக்கே ஒரு பர்ஃபெக்ட் மட்டன் பிரியாணி பண்ண முடியாதோ, அதே மாதிரி டே 1 அன்னைக்கே ஏஐ, கிளவுட், ஃப்ரேம் ஒர்க், மைக்ரோ சர்வீசஸ்ன்ட்டு எல்லாத்தையும் மாஸ்டர் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ரைஸை எப்படி பாயில் பண்ணணும்னு கற்றுக்கணும். அதே மாதிரி பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எப்படி நம்மளால் ஒரு குக்கிங் வீடியோ பார்த்தா சாப்பாடு ரெடி ஆகாதோ, அதே மாதிரி கோடிங் வீடியோஸ் பார்க்குறது மூலயமா உங்களுக்கு கோடிங் ப்ராக்டிஸ் கிடைக்காது. ஸோ கோடிங்க்கும் குக்கிங்க்கும் இருக்க ஒரு சிமிலாரிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பேஸை கற்றுக்கிட்டு அந்த பேஸை டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் நம்மளால் ரிப்ளிகேட் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு ஈஸியாக இருக்க ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கோங்க. லைக் ஐ கேன் சஜஸ்ட் யூ டு கோ ஃபார் பைத்தன். ஸோ இப்போ பைத்தன் பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் வைஸ் அண்ட் கோடிங் லைன் வைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ ஈஸியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ கோடிங்கில் இருக்க ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம ஒரே கான்செப்டை தான் வேறு வேறு சின்டாக்ஸில் வேறு வேறு ஃபீச்சர்ஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி ஸோ இனிஷியலி நீங்கள் ஒரு கோடிங்கை கற்றுக்கிட்டு அதில் இருக்க சின்டாக்ஸ் அண்ட் பேசிக்கான கான்செப்ட்ஸை ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா, அடுத்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் அதை அப்ளை பண்ணால் மட்டும் போதும், நீங்கள் புதுசாக படிக்கவே போகிறது கிடையாது. இப்போது ஃபர்ஸ்ட் திங் நம்ம பைத்தானில் பேஸ் செட் பண்ண போகிறோம்னு முடிவு பண்ணியாச்சு. இதில் ஜஸ்ட் நீங்கள் பேசிக்ஸ்லேருந்து ஊப்ஸ் வரைக்கும் கவர் பண்ணுறது மட்டும் இல்லாமல், ஏன் சின்டாக்ஸ் எரர் வருது, எக்ஸப்ஷனை நம்ம ஏன் ஹேண்டில் பண்ணணும், இந்த லூப் ஏன் இன்ஃபினைட்டாக ரன் ஆகுது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸை உங்களுக்கு நீங்களே பிச் பண்ணிக்கோங்க. அப்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்கலி அது ஏன் அப்படி நடக்குதுன்ற ஆன்சர்ஸை தேட ஆரம்பிப்பீங்க. இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் நம்மளை ஸ்ட்ராங் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் முக்கியமான விஷயம், அண்ட் ஐ ரிப்பீட் இட், யூடியூப் வீடியோஸை சர்வ் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு நாலேஜ் கெயின் ஆகும் நினைக்காதீங்க. பி எ மைனர்ஸ். தேடி படிங்க, ரிசர்ச் பண்ணுங்கள், ஆர்டிகல்ஸ் ரெஃபர் பண்ணுங்கள். அண்ட் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அந்த வெப்சைட்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை படித்தா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமோ அந்த மாதிரி ஒரு செட்டப்பை ரெடி பண்ணுங்கள். நெக்ஸ்ட், ப்ராக்டிஸ் மேக்ஸ் எவ்ரிதிங் பர்ஃபெக்ட். எஸ், நீங்கள் உங்களோட பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே இப்போ கவர் பண்ணியிருப்பீங்க. அண்ட் அதில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் பைத்தானில் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு புது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். லைக் ஜாவாவோ இல்லை ஜாவா ஸ்கிரிப்ட்லேயோ உங்களுக்கு ஒரு புது லாங்குவேஜை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ஸோ சின்ன சின்டாக்ஸ் சேஞ்சஸ் தான் இருக்கும். மோஸ்ட்லி எல்லா கான்செப்ட்ஸுமே சேமாக தான் இருக்க போகுது. ஸோ இப்போது ஒரு ஆல் ஆர் ஈவன் ப்ரோக்ராமை பைத்தானில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா, அதே ஜாவாவில் பண்ணால் எப்படி இருக்கும்ன்றதை சைட் வைஸ் பண்ணிங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இது ரெண்டுத்தோட எஃபிஷியன்சிஸ் அண்ட் இது ரெண்டுத்தில் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்றது தெரிய வரும். ஸோ நெக்ஸ்ட், டிஎஸ்ஏவை ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா தியரிட்டிக்கலாக கவர் பண்ணுங்கள். ஸோ இப்போது கியூ, ஸ்டாக், லிஸ்ட், மேப் இது எல்லாமே பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகும் அண்ட் அதை பிக்டோரியலாக லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு அதோட பேசிக் மெத்தடாலஜிஸ் புரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் டிஎஸ்எஸை அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போது லிஸ்ட் படிக்கிறீங்கன்னா லிஸ்ட்டு பேஸ் பண்ண ஒரு ரியல் வேர்ல்ட் யூஸ் கேஸை எடுத்துக்கோங்க. லீட் கோட், ஆக்கர் ரேங்க், கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் இங்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ரோக்ராமிங் கொஸ்டின்ஸ் கிடைக்கும். அதை எடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஜஸ்ட் லிஸ்ட் எப்படி ஒர்க் ஆகும் அதுக்கான பேசிக் ப்ரோக்ராமை மட்டும் படித்து வச்சுருக்காம அதை ஒரு ப்ரோக்ராமில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அதை எப்படி அப்ளை பண்ணணும், அது எப்படி ஒர்க் ஆகுது, அது எல்லாமே புரிய வரும். அண்ட் தென் ஸ்லோலி மூவ் இன்டு த ஃப்ரண்ட் அண்ட் பார்ட் அண்ட் டேட்டாபேஸ் பார்ட். ஸோ எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஒரு பேசிக் இருக்குது. அதே மாதிரி இப்போ ஃப்ரண்ட் அண்ட்னா நம்மளுக்கு பேசிக் பார்த்தீங்கன்னா HTML, CSS அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் நம்ம முன்னாடி படித்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் மாதிரியே கொஞ்சம் டைனாமிக்கான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ நீங்கள் அதில் சின்ன சின்ன டாபிக்ஸ் மட்டும் கவர் பண்ணிக்கிட்டு HTML, CSSல இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் மட்டும் கவர் பண்ணிக்கோங்க. தென் SQL இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ஆஸ்
நம்மளோட ஜாவா அண்ட் பைத்தன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி எஸ்கியூஎல்லும் இம்பார்ட்டண்ட். எஸ்கியூஎல்ல இருக்க பேசிக் queries எல்லாத்தையுமே கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு 1 to 2 months டைம் எடுத்துக்கும். இப்போ நம்ம கோர் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே மாஸ்டர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பேக் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் டேட்டா பேஸ்ன்னு எல்லா ஹெச்எஸ்லையுமே பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம டொமைன் சூஸ் பண்ண வேண்டிய டைம். உங்களுக்கு என்ன டொமைனில் இன்ட்ரெஸ்டட், ஃபார் எக்ஸாம்பிள் வெப் டெவலப்மெண்ட், டேட்டா அனலிட்டிக்ஸ், இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டொமைனை உங்களுக்காண்டி சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த டொமைனுக்கான ரோட் மேப் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ரோட் மேப் வரைஞ்சிக்கிட்டு அதுக்கு ஒரு டெட்லைன் செட் பண்ணுங்க. டெட்லைன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட். இந்த டே 1 அன்னைக்கு நான் இந்த கண்டென்ட் எல்லாம் படிச்சிருக்கணும், டே 2 அன்னைக்கு இது படிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மேப் வச்சுக்கோங்க. அந்த மேப்பை ஒன்னொன்னா டிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு டெட்லைன் இல்லைன்னா நீங்கள் கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருப்பீங்களே தவிர்த்து அதை கம்ப்ளீட் பண்ணவே மாட்டீங்க. ஸோ இதை மட்டும் பண்ணாமல் ஒரு விஷயங்களையும் முடிக்கும் போது லேர்ன் டு டூ ப்ராஜெக்ட்ஸ். உங்களோட சின்ன சின்ன எம்விபிஸ் மீன்ஸ் மினிமம் வயபிள் ப்ராடக்ட். ஸோ உங்களுக்கு இப்போது லைக் நீங்கள் வந்துட்டு ஒரு லிங்க்டின் போஸ்ட் எழுதும் போது அந்த போஸ்ட்டோட கேப்ஷன் எழுத முடியல, அந்த கேப்ஷனுக்கு ஒரு டூல் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா ட்ரை டு பில்ட் இட். உங்களோட ரெஸ்யூமேஸ் மட்டும் உங்களுக்கு ஜாப்ஸ் வாங்கி கொடுக்காது, உங்களோட கிட்டப் பேஜ் பெரிய ரோல் ப்ளே பண்ணும். சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் நீங்களே பில்ட் பண்ணி அதை உங்களோட கிட்டப்பில் போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஒரு ப்ராசஸும் இப்போ ஃப்ரண்ட் எண்டில் ஒரு ஃப்ரேம் ஒர்க் படிக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ரியாக்ட் ஜேஎஸ் படிக்கிறீங்கன்னா ரியாக்ட் ஜேஎஸில் ஒரு பேசிக் லேண்டிங் பேஜ் பண்ணி அதை கிட்டப்பில் அப்லோட் பண்ணணும். இந்த மாதிரி ஒன்றா பண்ணும்போது உங்களோட ரெஸ்யூமேஸை அதை நீங்கள் ஹைப்பர் லிங்க் பண்ணி வைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக ஜாப்ஸில் லேண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ கன்க்ளூஷனாக நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ரைஸை எப்படி பாயில் பண்ணுறதை கற்றுக்கிட்டு அப்புறமா பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். லைக் பேசிக்ஸை ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து ஃப்ரேம் ஒர்க், மைக்ரோ சர்வீசஸ் போக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் நல்ல பிரியாணி வராது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே உங்களால் எல்லாத்தையுமே மாஸ்டர் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் ஒரு டைப் ஆஃப் பிரியாணியை பண்ண கற்றுக்கிட்டா நம்ம அடுத்தடுத்த ஃப்ளேவர்ஸ் ட்ரை பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க்கையோ ஒரு டொமைனையோ நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்த மெத்தட்ஸ் அண்ட் அதில் எப்படி நீங்கள் அப்ஸ்கில் பண்ணுறதுன்றத பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ எப்போவுமே லேர்ன் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த பர்டிகுலர் ஐடி டொமைன் இப்போ இருக்க ஜாப் மார்க்கெட்டில் நம்மளால் ஸ்கேல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வச்சு தான் நான் இனிஷியல் ஸ்டேஜில் கோடிங் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக கோடிங் பண்ண கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் ஏதாச்சும் பர்டிகுலர் சிச்சுவேஷனில் ஸ்டக் ஆகிருக்கீங்க, கோடிங் கான்செப்ட்ஸ் புரியல, இல்லை அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கே முடிக்கிறதுன்ற டவுட்ஸ் உங்களுக்கு எதுவும் இருந்துச்சுன்னா விஸ்டாடெக்கில் நாங்கள் இந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன்ஸ் எதுவும் வேணும், கன்சல்டேஷன்ஸ் எதுவும் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு டெஃபினட்டாக ரீச் அவுட் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி டெக் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு விஸ்டாடெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுவும் பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸோட குவரிஸ் இருந்தாலுமே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்காண்டி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம்.